ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெட்டி கடையில் கிடைக்கிற இந்த ₹1 ஜீனி மிட்டாய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜெல்லி மிட்டாய்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வீட்டில் சுலபமாகவே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப கம்மியான பொருட்கள்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் நியூட்ரல் ஜெலட்டின் எடுத்துக்கிறேன். ஜெலட்டின் இல்லைனா நீங்கள் அகர் அகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட நான் 1/2 கப் போல் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தண்ணி ஹாட் வாட்டர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் வாட்டரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஜெலட்டின் பவுட்ரு உங்களுக்கு எல்லா ஸ்டோர் கடையிலுமே அவைலபிளாக இருக்கும். அப்படி கிடைக்கலைன்னா நீங்கள் அமேசானில் கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 1 கப் போல் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன், வெள்ளை சர்க்கரை. அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி அளவுன்னெலாம் தேவையில்லை. அந்த ஜீனி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாலே போதும். இப்போ அது நல்லா பாயிலாக வரட்டும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதை நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேன் ரெடி பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இது ரெடி ஆனது உடனே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கப் கேக் பேன் எடுத்துக்கிறேன். அதில் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பேன் எதுவும் இல்லைனா உங்களுக்கு வீட்டில் மோல்டு இருந்தால் மோல்டு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நார்மலாக அந்த சில்வர் பிளேட்லாம் இருக்குல்ல, சில்வர் பிளேட் கூட ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் நம்ம பாகுபதம்லாம் இது பண்ணணும். அதுக்கு எப்படின்னா பாகுபதம் செக் பண்ணணும். ஸோ அதனால் லைட்டாக நான் அந்த சர்க்கரை பாகை தண்ணியில் ஊற்றி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா கையில் பிசுன்னு தான் ஒட்டுது. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா கீழே அப்படியே போய் தங்கிடுது. அந்த தண்ணியும் எதுவும் ஒட்டாமல் கீழே தங்கிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த சக்கரை பாகு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் ஷேப்பில் வரும். உங்கள் கையிலே ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜெலட்டின்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை மொத்தமாகவே ஆட் பண்ணிடுங்க. தனித்தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மொத்தமாகவே ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜெலட்டின் இல்லைனா கடையில் அகர் அகர்னு கூட விற்கும், இல்லைனா அமேசான்லேயே விற்கும். அதில் கூட அகர் அகர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஜெலட்டினும் அந்த சக்கரை பாகும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகுங்க. நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணியாக வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேட்சில் நின்று விழுகுது இல்லையா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் 3 பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. ஏன்னா நான் 3 கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன், எல்லோ, பர்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி. உங்களுக்கு கலர்ஸ் தேவைப்படுச்சுன்னா கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளேவர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே தான் சாப்பிட போகிறேன், அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கலர்ஸ் ஆட் பண்ணனால 3 பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கிறேன் அந்த பேனில் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மோல்டு இருந்தால் மோல்டில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பேனில் எடுத்துகிட்டு இது ஒரு 2 ஹார்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும், திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு 2 ஹார்ஸ் போல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஜெல்லி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஜெல்லி காணோம், அதை என்னோடய குழந்தை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சும்மா நார்மலாக குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜீனி தூவி வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த ஜெல்லியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஜெல்லியும் அந்த ஜீனியும் நல்லா ஒட்டணும். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்ணும் கூட சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா அந்த ஜீனி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம பெட்டி கடையில் கிடைக்கிற அதே ஜீனி மிட்டாய் டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, ஸ்டே டியூன்ட்.